டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று இருக்கிறது. ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், தங்கம் தென்னரசு மோதி இருக்கிறார்கள். ஜி ஸ்கோர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? அவர் என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பதில் அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. அவர் பேசிட்டான். செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமியும் மோதி கொண்டார்கள். எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? அவரை சேர்த்திருக்கலாம். அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் உட்காருங்க. உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு வாங்க முடியாது. பொதுக்கூட்டமான்னு கேட்கிறேன். என்னங்க? அதே போல மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ மதார் பத்ருதீன், டிவிகே எம்எல்ஏவும் திமுக உறுப்பினர்களும் இடையே மிகப்பெரிய ஒரு மோதல் வெடிச்சிருக்குது. சர்ச்சைகளும் உருவாகி இருக்குது. முதல்ல இந்த தங்கம் தென்னரசு, ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் இவர்கள் எதற்காக காரசாரமா விவாதிச்சுட்டாங்க அப்படின்ற கேள்வியை கேட்க விரும்புறேன். அதாவது திமுகவினுடைய எம்எல்ஏ ஆஸ்டின் அவர் இன்றைக்கு மானிய கோரிக்கை விவாதத்தை தொடங்கி வைத்தார். அவர் தன்னுடைய உரையில் பேசும் பொழுது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பின்தங்கி விட்டது. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த முதல் காலாண்டு இருக்கும், தற்பொழுது 2026 தாவேக ஆட்சியின் முதல் காலாண்டு இருக்கும், மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம். கர்நாடகா, கல்கட்டா இப்படி மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டும் இந்த தரவுகளை அவர் சொன்னார். மேற்கு வங்காளத்தில் முந்தைய காலாண்டையோட வளர்ச்சி வீதம் 199.58% அதிகரித்திருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய அமைச்சர்கள் கேட்டது போல அந்த 3 மாத காலத்தில் ஜூலை 31 வரை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் முந்தைய காலாண்டை விட 74.48% சரிந்துள்ளது. அமைச்சர் கீர்த்தனா எந்திரிச்சு ப்ராஜெக்ட்ஸ் டுடே அப்படின்ற ஒரு வெப்சைட்ல இருக்குது, காசு கொடுத்தா யார் வேணாலும் அந்த மாதிரி போட வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுல இருந்து சர்ச்சை. ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, அது ஒரு நீங்க காசு கொடுத்தா என்னாலும் எழுதிப்பாங்க. அது ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்தியை இங்க எடுத்துட்டு படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க சொல்லக்கூடாது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பின்தங்கிருச்சு அப்படின்றதான் ஆஸ்டின் சொன்னது. அதுல இருந்து தான் இந்த பிரச்சனையே துவங்குது. அது அந்த ப்ராஜெக்ட்ஸ் டுடே மட்டுமல்ல, பல பத்திரிகைகளில் அந்த செய்தி வந்திருக்கிறது. தமிழக அரசு இங்கே நடத்திய முதலீட்டாளர் மாநாடு உண்மையிலேயே முதலீடுகளை ஈர்த்துள்ளதா இல்லையா அப்படின்றத பற்றி முன்னாடி, இந்த மாநாட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பல பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் என்ற முக்கியமான பொருளாதார பத்திரிகை, அதில் ஹிமன்சி பரத்வாஜ் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இன்வெஸ்ட்மெண்ட் டைடு டர்ன்ஸ் ஃபார் த நியூ சீஃப் மினிஸ்டர்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2027. இதை ஜூலை 31, 2026 அன்னைக்கு எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்னென்னா, இந்த முதல் காலாண்டில் அதிக முதலீடுகளை பெற்ற மாநிலங்களில் கர்நாடகம், கேரளம், மேற்கு வங்காளம், ஆந்திர பிரதேசம் இது முதல் 4 இடத்துல பிடிச்சிருக்குது, அதிகமாக இருக்குது. இதில் சரிவை சந்தித்த மாநிலம் அப்படின்னு தமிழ்நாட்டை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு இதை எழுத வேண்டிய காரணம் என்ன? அப்போ உண்மையிலேயே முதலீடு என்பது இங்கே சரிந்திருக்கிறதுனால தான் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் அந்த ஹிமன்ஸ் அப்படின்ற அந்த பத்திரிகையாளர் இதை எழுதியிருக்கிறார். இதை பல பத்திரிகையாளர்களும் இதை எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கீர்த்தனா காசு வாங்கிட்டு சில பத்திரிகைகள், சில இணையதளங்கள் இப்படி செய்தி வெளியிடுறாங்க எப்படி என்று சொல்வது பச்சை பொய். சொல்லப்போனால் ஊடகவியலாளர்கள், பத்திரிகைகள் இது குறித்து தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும், கீர்த்தனா மன்னிப்பை கேட்க வேண்டும். இவங்க இந்த முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க இல்லையா, நடத்தி 1,00,000 வேலைவாய்ப்பு, 67,000 கோடி ரூபாய் முதலீடு அப்படின்னு சொல்லும்போதே பல பத்திரிகைகளே அதை அக்குவேராக ஆணிவேராக எழுதியிருக்கிறார்கள். முக்கியமாக அதில் ப்ரௌன் ஃபீல்டு, கிரீன் ஃபீல்டுன்னு 2 வகை இருக்குங்க. ஏற்கனவே இங்கே தொழிற்சாலை அமைத்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் அதை விரிவாக்கம் செய்தால் அது ப்ரௌன் ஃபீல்டுன்னு சொல்கிறோம்.
முற்றிலும் புதிதாக தொழிற்சாலை ஆரம்பித்து அவங்க தொழில் செய்ய வந்தால் அதை கிரீன்ஃபீல்டுன்னு சொல்லணும். இவங்க கொண்டு வந்திருக்கிறதுல மெஜாரிட்டி வந்து ப்ரௌன் ஃபீல்டு தான். அதில் தான் 10,000 கோடி 5,000 கோடி முதலீடு. கிரீன்ஃபீல்டை பொறுத்தவரை 200 கோடி 300 கோடி 1000 கோடின்னு குறைவான தொகை. அதுலேயும் ஒரு நிறுவனம் 10,000 கோடி ரூபாய் முதலீடுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த நிறுவனத்தின் வெப்சைட்டில் போய் பார்த்தா அவர்கள் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கின்ற தொகை வெறுமனே 1 லட்சம் ரூபாயோ இவ்வளவுதான் அவங்க முதலீடு செஞ்சுருக்காங்க. அதனால ரெண்டாவது, ஒரு தொழிற்சாலை இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் 3 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருட ப்ராசஸ். ஃபஸ்ட்டு பேசுவாங்க, எந்த இடம் அப்படின்றத வந்து கேட்பாங்க, அரசாங்கம் வந்து சிபாரிசு பண்ணோம், அப்புறம் என்ன சலுகைகள் தாரீங்க, மின் கட்டணம் வந்து எவ்வளவு சலுகை தாரீங்க, அதன் பிறகு வந்து எப்போ வந்து எம்ஓயு போட்டுக்கலாம், எப்போ பில்டிங் கட்டுவீங்க, எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பீங்க, எத்தனை ஆன்சிலரி யூனிட் மறைமுக வேலைவாய்ப்பு நீங்கள் வந்து கொடுப்பீங்க, அதில் வந்து உங்களுக்கு முதலீட்டுக்கு வந்து எவ்வளவு வரி சலுகை, ஸ்டேட்டோட ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ வரி சலுகை, இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு உற்பத்தியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கிரீன்ஃபீல்டு தொழிற்சாலை அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் ஆகும், எவ்வளோ வேகமாக செய்தாலும். ப்ரௌன் ஃபீல்டுனா இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஏற்கனவே அவர்கள் இங்கே முதலீடு செய்து தொழிற்சாலைகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் திமுக காலத்தில் பேசப்பட்ட அல்லது அதற்கு முன்னாடி வந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தான அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த மாநாடு நடந்திருக்குது. அடுத்தது இந்த மாநாட்டில் ஆஸ்டின் எம்எல்ஏ சொன்னது, திமுக எம்எல்ஏ சொன்னது போல ப்ரெஸ்ஸை உள்ளவே விடலை, ரகசியமாக தான் நடத்தினாங்க. ஏன் ரகசியமாக நடத்தினாங்கன்னா, ப்ரெஸ்ஸு போயிருந்தா அங்கே வந்திருந்த முதலீட்டாளர்களை பார்த்து நீங்கள் யார், என்ன கம்பெனி, உங்கள் வெப்சைட் எது, இதெல்லாம் அக்குவேற ஆணிவேரா நோண்டி வந்து உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்கலாம். அப்படி வரக்கூடாது என்பதற்காக இவர்கள் ரகசியமாக நடத்தினாங்க. இதைத்தான் ஆஸ்டின் வந்து கேட்குறாரு. அதற்கு கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர் பொங்கி வந்து அந்த ப்ராஜெக்ட் பத்திரிகை வந்து இல்ல ரகசியம்ன்றது அவை குறிப்புல இருந்து நீக்கணும்னு சொல்றது சபாநாயகர் ஏத்துக்கிறாரு. அந்த பத்திரிகையை வந்து அது பத்திரிகைன்னு சொல்ல முடியாத ஒரு வெப்சைட்டு, அவங்க காசு வாங்கிட்டு நடத்துறாங்க, இதை எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆஸ்டின் வைக்கிற குற்றச்சாட்டு கடந்த 2020-21 ஆண்டின் முதல் காலாண்டுக்கும் 2020-26 ஆண்டின் முதல் காலாண்டுக்குமான ஒப்பீட்டில் கர்நாடகா வளர்ச்சி விகிதம் 232.53% அதிகரித்துள்ளது. கேரளா 294.94% அதிகரித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 119.58% அதிகரித்துள்ளது. ஆனால் தமிழகத்தில் முந்தைய காலாண்டை விட 74.48% சரிந்திருக்கிறது வளர்ச்சி அப்படின்றத சொல்லியிருக்காரு. மேற்கு வங்காளத்தில் முந்தைய காலாண்டையோட வளர்ச்சி வீதம் 199.58% அதிகரித்திருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய அமைச்சர்கள் கேட்டது போல அந்த 3 மாத காலத்தில் ஜூலை 31 வரை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் முந்தைய காலாண்டை விட 74.48% சரிந்துள்ளது. 75% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு. அதற்கு தான் அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து, அவர் பத்திரிகை பேரை சொல்லல, இவங்க தான் சொல்லி இவங்களே அந்த பத்திரிகையின் வெப்சைட்டின் பேரை சொல்லி அவங்க காசு வாங்கிட்டு எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, அது வந்து ஒரு நீங்க காசு கொடுத்தா எதுனாலும் எழுதிப்பாங்க, அது வந்து ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்தியை இங்க எடுத்துட்டு வந்து படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க வந்து சொல்லக்கூடாது. இதற்கு வக்காலத்து வாங்க வந்த நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் விஜய் ஊழலை ஒழிப்பதற்கு சாட்டை எடுத்து விட்டாருன்னு தினத்தந்தி எழுதுனாங்க, அதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்குவோம். தினத்தந்தி பொதுவாகவே ஒன்றிய மாநில அரசுகள் யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவா தலையங்கங்களை வந்து தீட்டி தள்ளுறாங்க. இப்போ அதுவும் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் பக்கத்துல வந்து செய்திகள் வர்றதில்லை, நேரடியா இது போன்ற தாவேக்கா சார்ந்த ஒரு கருத்து கண்ணோட்டம் தான் வருகிறது. அதை வந்து கொண்டாடுறாங்க. தினத்தந்தியில கீர்த்தனாவுக்கெல்லாம் கவரேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படி இருக்கும்போது ஆஸ்டின் வந்து தரவுகளோட சொன்னதை கீர்த்தனா அவர்கள் மறுக்கவில்லை. இல்ல அவங்க மறுக்கல. ஆனா இன்னொரு விஷயத்த தன்னுடைய பேச்சுல அமைச்சர் கீர்த்தனா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதெல்லாம் சட்டமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கிறத முதலீட்டாளர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க,
இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, நீங்க இளைஞர்களுடைய வாழ்க்கையை வந்து அழிக்க பாக்குறீங்க. முதலீட்டாளர்கள் எல்லாரும் இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு புக்கை காமிச்சு ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நம்ம கொண்டு வர போறோம். அதுக்கு இப்படி நாங்க அதை செய்தோம் இதை செய்தோம்ன்றதை விட்டுட்டு இளைஞர்கள் தான் உங்களுடைய நோக்கம் என்றால் இந்த மாதிரியான தப்பான ஒரு பதிவை நீங்க பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விக்டிம் கார்டு எடுத்து வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதற்கு திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் வந்து நேத்து பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுறதா அறிவிச்சிங்களே, அதை எல்லாத்தையும் முதலீட்டாளர்கள் வந்து பார்த்துருப்பாங்களே, எப்படி முதலீடு வரும்? நேற்று நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே ஒன்று கொண்டு வந்தாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்திருக்கிறாங்க. இதை பார்த்து முதலீட்டாளர்கள் தவறுலாம் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா தான் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் இந்த பரந்தூர் விமான லைவ்ல பாக்குறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு எல்லா பத்திரிகை செய்திகள்லையும் பரந்தூர் விமான நிலையம் ரத்தாகி விட்டது அப்படின்ற செய்தி வந்திருக்கும். இது கண்டிப்பாக முதலீட்டாளர்களுக்கு இந்த செய்தி போயிருக்கும். மற்றபடி கீர்த்தனா பேசுறத எலன் மாஸ்கோ பில்கேட்ஸோ இவங்கெல்லாம் வந்து வேலை மெனக்கெட்டு உட்கார்ந்து லைவ்ல எல்லாம் பார்த்து கொண்டிருப்பதற்கு கொஞ்சம் கூட ஒரு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இவர்கள் வந்து தங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து இதுவரை வந்து பாலைவனமாக இருக்குது, இங்கே தாவேகா வந்து தான் ஒரு புதிய தொழில்களை உருவாக்குது அப்படின்ற அந்த பொய் பிரச்சாரத்திற்காக இதை வந்து இவர்கள் செய்கிறார்கள். ஆஸ்டின் கேட்டதற்கு இவர்கள் எந்த மறுப்பும் இல்லை. பரந்தூர் தான் இன்னைக்கு வந்து பேசுபொருள். சிடிஆர் நிர்மல்குமார் எந்திரிச்சு ஆஸ்டின் சொன்ன பிறகு அவர் அந்த விவாதத்தினுடைய அவருடைய வழக்கமான பாணியை வந்து கையாளுறாரு. அது முதல்ல வந்து ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு, எங்க தலைவர் வந்து விவசாயிகளோட கண்ணீரா விமான நிலையம் அப்படின்னா விவசாயிகளுடைய கண்ணீர் பக்கம் தான் நிற்பாரு. அவர் முதல்ல காலடி எடுத்து வைத்ததே ஏகனாபுரம் மக்கள் போராட்ட களத்துல தான். அப்படி இருக்கும்போது கைவிட்டுருவாரா? அங்க ஏராளம் மேகதாது அணை கட்டுறதுலயோ காவிரியில இருந்து இன்னும் தண்ணி வராதோ அவருக்கு அப்ப விவசாயிகள் பத்தி கவலை. அப்போ வந்து ஜனநாயகன் படம் ஓடணும்ல, அப்ப ஜனநாயகன் பக்கமா காவிரி பக்கமா காவிரி விவசாயிகள் பக்கமா அப்படின்னு கேட்டா அவர் ஜனநாயகன் பக்கம் தான் அவர் நிற்பாரு. இதை வந்து ரொம்ப உருக்கமாக ஆதவர்ஜனா வந்து சொல்றாரு. பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார். இதை உறுதியாக சொல்றோம். நாங்கள் முதல்ல வச்சோம், முதல்ல அந்த போராட்ட காலத்துக்கு போனோம், அந்த வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். அங்கே வந்து நிறைய நீர் வாழிடங்கள் இருக்குது, அதையெல்லாம் அழிஞ்சு போயிடும். இதையெல்லாம் அவர் உருக்கமாக அவர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு தங்கம் தென்னரசு அந்த தரவுகளோட பேச ஆரம்பிக்கும் போது தான் நிர்மல்குமார் குறுக்க புகுந்து அதில் எவ்வளவு நிலங்கள் இது 90% கைப்பற்றப்பட்டதா சொல்றாங்க. ஆமா, அது எடப்பாடி சொல்றாரு. ஆமா, எடப்பாடி கேட்கிறாரு, நீங்க 90% கைப்பற்றப்பட்டதா சொல்றீங்களே, அதை மீண்டும் கொடுத்து விடுவீங்களா, என்ன செய்ய போறீங்க அந்த இடத்த அப்படின்னு கேட்கிறாரு. 90% நிலத்திற்கு நிலத்தினுடைய உரிமையாளருக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த எடுக்கப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போறீங்க? இல்லை விவசாயிட்டே கொடுத்துறீங்களா? இழப்பீட்டு தொகை கொடுத்தாச்சு, அதை மறுபடியும் திரும்பி பெற முடியாது நில உரிமையாளர்கிட்ட. அதற்கு அரசுடைய விளக்கம் தேவை. அதற்கு பதில் சொல்வதற்கு தான் இந்த சங்கி அமைச்சர் என்று சொல்லப்படக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வராரு. வந்து என்ன சொல்றாரு, 90% இடங்கள் கைப்பற்றப்பட்டது அப்படின்றது உண்மைக்கு மாறானது. 48% இடங்கள் தான் கைப்பற்றப்பட்டது. 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இதுவரைக்கும் 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மீதியெல்லாம் கையகப்படுத்தவில்லை. திமுக சொல்ற கணக்கு என்னன்னா, அரசு இடம் அப்புறம் விவசாயிகள்கிட்ட கைப்படுத்தப்பட்ட இடம் ரெண்டையும் சேர்த்து அவர்கள் கணக்கு சொல்றாரு. இவர் விவசாயிகள்கிட்ட மட்டும் அல்லது மக்கள்கிட்ட வாங்கின இடத்தை மட்டும் வைத்துக்கொண்டு 48% சொல்றாரு. ரைட்டு, இப்போ அதை கூட நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றதுக்கு தெளிவான பதில் அவர்கிட்ட இல்ல. மற்ற விஷயங்கள்லாம் பேசுறாரு எடப்பாடி, எந்திரிச்சு குறிப்பா இதை கேட்கிறாரு, அந்த நிலத்தை என்ன செய்ய போறீங்க? அது முதலமைச்சர்கிட்ட பேசி அதற்கு ஆவணம் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, கீர்த்தனா பேசும் பொழுது கீர்த்தனா பேசும்போது என்ன சொல்றாங்க, அந்த இடத்தை நாங்கள் தொழில்துறைக்கு பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். சரி, தொழில்துறைக்கு பயன்படுத்துற விமான நிலையத்துக்கு பயன்படுத்துறா என்ன? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அதை யாரும் மடக்கி கேட்கல. ஏங்க, இப்ப விவசாயிகள் முப்போக விளையிற பூமி பரந்தூர் ஏகனாபுரம் இந்த பகுதி அப்படின்னு எல்லாரும் ஆர்கியூ பண்ணி இன்னைக்கு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினாங்க. இப்போ அப்படின்னா அங்க தொழில் தொடங்குறது விவசாயிகளை பாதிக்கத்தானே செய்யும். கிட்டத்தட்ட ஒரு 1700 ஏக்கர் 1800 ஏக்கர் கைப்பற்றி இருக்கிறாங்க. அந்த இடத்த நாங்கள் தொழிற்சாலைக்கு பயன்படுத்துவோம்னா அது எகைன் விவசாயத்துக்கு பாதிப்பு வராதா?
மழைநீர் சேகரிப்பு அந்த வடிகால்களுக்கு வந்து பாதிப்பு வராதா? எல்லா பாதிப்பும் வரத்தானே செய்யும். அப்போ ஒரு திட்டத்தை சரியோ தவறோ பாதி வர தாண்டியாச்சு, பாதி கிணற தாண்டியாச்சு. அது ரத்து செய்யறதுனால் ஏற்படக்கூடிய இழப்பு என்பது நீங்கள் இந்த மொத்த திட்டமும் வரக்கூடிய இழப்பை விட இந்த இழப்பு தான் வந்து அதிகம். இதை நிர்மல்குமார் பேசிக்கிட்டே சொல்லும்போது வழக்கமா அவர் கடைசியில தானே பஞ்சு பேசுவாரு. பஞ்சு பேசும்போது என்ன சொல்றாரு? பரந்தூர்ல G2 மாப்பிளைக்காக ரியல் எஸ்டேட் நிலம் வாங்கினவங்க தான் இந்த திட்டம் போயிருச்சேன்னு சொல்லி எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. G2 மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளுக்கு மட்டும்தான், விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது, வேற யாருக்காகவும் இல்லை. திமுக தரப்புல மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. தங்கம் தென்னரசு எந்திரிச்சு நிதானமா பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்றாரு, இதுதான் சட்டத்துறை அமைச்சருடைய பதிலாக இருந்தால் அவருக்கு புரிகிற மொழியிலேயே நான் சொல்றேன். இப்ப G2 மாப்பிளைக்காக தான் பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னு சொன்னா, நீங்க அமைக்கின்ற புதிய விமான நிலையம் லாட்ரி மருமகனுக்காகவா அப்படின்னு கேட்ட உடனே G2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? அவர் என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன் பதில். உட்காருங்க அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்காருங்க. அப்ப அவர் பேசிட்டான், உட்காருங்க. சபையே ஸ்தம்பிச்சு போயிருச்சு. எதற்கெடுத்தாலும் துள்ளி குதிக்கின்ற ஆதவர்ஜுனாவே வந்து ஒரு ஆணி அறைந்த ஒரு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதர் போல நின்னுட்டாரு, நிலை குலைஞ்சு பேசாம இருக்கிறாரு. பேச வராரு, அதுக்குள்ள சபாநாயகர் குறுக்க வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதனால நீ வந்து உட்கார்ந்துட்டேன்னா காப்பாத்திக்கலாம் அப்படின்னு எந்திரிச்சு ஆதவர்ஜுனா அண்ணன் தங்கம் தென்னரசு அண்ணன் என்ன குற்றச்சாட்டானாலும் வைக்கட்டும், நான் பதில் சொல்றேன். அதான் வச்சுட்டாங்க. லாட்ரி மருமகனுக்காக தான் புதிய ஏர்போர்ட், புதிய இடம் தேட போறீங்களா? இப்ப தங்கம் தென்னரசு தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரா? ஆனா ஒரு உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஏன்னா விஜய் வந்து 110 விதியின் கீழ் அறிவிக்கும் போது புதிய இடம் எதுன்னு சொல்லல இல்லையா? இப்ப புதிய இடம் யாருக்கு தெரியும்? விஜய்க்கு தெரியும், ஜானு ஆரோக்கியசாமிக்கு தெரியும், அப்புறம் வந்து ஆதவர்ஜுனாவுக்கு தெரியும், நிர்மல்குமாருக்கு தெரியும், புஷி ஆனந்துக்கு தெரியும், அப்புறம் வந்து இந்த மாதிரி இவங்களுடைய இன்னர் சர்க்கிளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இவர்கள் அந்த இடத்துல லாட்ரி ஆதவர்ஜுனாவோ மற்றவர்களோ இல்லை மார்ட்டின் குடும்பமோ மற்றவர்களும் ஒரு கணக்கு போட மாட்டாங்க என்பது என்ன நிச்சயம்? ஆமாங்க, எங்க இப்ப இவ்வளவு சோஃபா பின்னணியில இருந்து இவங்க தான் அனுப்பி இருக்கிறாங்க. ஆமா, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அங்க இருந்து அதிமுகல இருந்து இன்னும் 25 பேர் வருவாங்கன்னு எடப்பாடி சொல்றாரு. ஆமா, அப்படி இருக்கும்போது இப்படி இதையெல்லாம் நமக்கு சந்தேகம் வருது. அதனாலதான் தங்கம் தென்னரசு வந்து ஒரு விஷயத்தை வந்து நமக்கு ஓபன் பண்ணி விட்டுட்டாரு. இது வந்து G2க்குன்னா அது கண்டிப்பா அது லாட்ரிக்கு தான். அது நீ பேரையும் சொல்லல, எந்த இடம்னு சொல்லல. இதற்கு பிறகு தங்கம் தென்னரசு நிதானமாக சொல்லுகிறார், ஒரு புதிய விமான நிலையம் அமைக்கிறது. ஆதவர்ஜுனா பதிலே சொல்லலையே, என்ன காரணம்? இல்ல, ஆதவர்ஜுனா என்ன பதில் சொல்ல முடியும்? ஆதவர்ஜுனா இதற்கு நாங்க வந்து இல்ல லாட்ரி மருமகனுக்காக புதிய நாங்க அங்க இடமே வாங்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? இல்ல லாட்ரிக்கு நான் மருமகனே இல்லன்னு சொல்ல முடியுமா? இல்ல லாட்ரிட்ட இருந்து நான் பணம் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் பண்ண தொழில் பண்ணியிருக்கிறேன், என் மனைவி மேல ஈடி வழக்கு இருக்கு, என் குடும்பத்து மேல ஈடி வழக்கு இருக்கு, மாமனார் மேல இத்தனை வழக்கு இருக்கு, இந்த உட்கார்ந்துருக்காங்களே லீமாரோஸ் மாமியார் அவங்க மேல இத்தனை வழக்கு இருக்கு, இது இல்லாம என் மச்சான் என்ன பத்தியே சொல்லியிருக்காரு, யாத வேணாலும் சேர்த்துங்க, ஆதவர்ஜுனா மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க. அதோட முக்கியம் உண்மையான பேர், அவர் பேர் வந்து செந்தில்குமார், பின்னாடி ஆதவர்ஜுனா ரெட்டின்னு மாத்திக்கிட்டாரு. அதாவது ஆந்திராவை தாண்டினா ரெட்டின்னா வந்து ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக மாத்திக்கிட்டாருன்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது இவர் எதையும் மறுக்க முடியாது, வசமா வந்து சிக்கிட்டாரு. ஒரு கால் வந்து நிர்மல்குமார் அங்க தூண்டி விட்டு இங்க ஆமா எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்து இப்படி முடிகிறது அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு. இதற்கு பிறகு தங்கம் தென்னரசு சீரியஸா அதை உணர்த்த முயற்சிக்கிறார். ஒரு இடத்துல வந்து ஏர்போர்ட் வரணும் அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசு, மாநில அரசு, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவர்கள் கூட்டு முயற்சியில் எப்படி அது வந்து நடக்கும், என்னென்ன விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்வாங்க. இதுல வந்து ஏன் பரந்தூருக்காக போனோம், நேற்று கூட நம்ம பேசணும் இல்லையா, ஏன் வட சென்னையை நோக்கி போக முடியல, கிழக்கு நோக்கி ஏன் போக முடியல, தென் சென்னையை நோக்கி ஏன் போக முடியல, மேற்கு நோக்கி ஏன் போனோம், மேற்கு நோக்கி போகும்போது நமக்கு கிடைத்த எல்லாமே பழவேற்காடு ஏரி எல்லா பிரச்சனையும் இருக்கு. வடக்க போனா தொழிற்சாலைகள் இருக்கு, பழவேற்காடு சூழலியல் பிரச்சனை வரும், கிழக்க கடல் இருக்கு, தெற்கு பக்கம் வந்து கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்கு, அதை தாண்டி வேடந்தாங்கல் சரணாலயம் இருக்கு. அப்போ மேற்கு பக்கம் தான் போக முடியும்.
மேற்கு பக்கத்தில் பன்னூர் பரந்தூர்னு 2 இருக்குது. இதில் பரந்தூரை ஏன் செலக்ட் பண்ணுறோம்? அப்போ இங்கே குறைவான பாதிப்பு வரும், குறைவான முறையில் வந்து இங்கே நமக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து மக்களுக்கு தொந்தரவு இல்லாத இடமா இருக்கும் அப்படின்ற முறையில் ஆய்வு செஞ்சு இதை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பல தரவுகளையும் விஷயங்களையும் முன்வைக்கிறாரு. அடுத்தது இந்த கிரீன்ஃபீல்டு விமான நிலையம் வருவதற்கான முக்கியத்துவம் தொழில்துறையினர் அவர்கள் எதிர்பார்க்கிறது, இதையெல்லாம் அவர்களுடைய திமுகவினுடைய கோணத்திலிருந்து அவர் பொறுமையாக முன்வைக்கிறார். இது எதற்கும் தாவேக்காட்டார் வந்து பதில் இல்லை. மாற்று இடம் யோசிச்சுட்டு தான் வந்து அதை பிளான் பண்ணிட்டு தான் இங்கே இந்த ப்ராஜெக்டை பரந்தூர் ஏர்போர்ட் விவகாரத்தை கைவிடுறோம் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சாரு அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு. இப்போ பிளான் பண்ணிட்டா அந்த பிளானை சொல்லிட வேண்டியதுதானே, இந்த இடத்துல நாங்கள் கட்டுறதா இருக்கு, இந்த இடத்துல நாங்கள் புதுசாக வந்து கட்டுறதா இருக்கிறோம் அப்படின்னு அன்னைக்கே நேற்றே முதலமைச்சர் ஏன் சொல்லலை அப்படின்னா இப்போ சந்தேகம் ஒரு தங்கத்தன்னரசு சொன்ன மாதிரி இவர்கள் அதில் வந்து கமுக்கமாக ஒரு பிளான் வச்சுருக்கிறாங்க, அல்லது தாவேக்காவை இயக்கக்கூடிய அந்த ஆந்திர ரெட்டிகாரு கும்பல் இருக்கு இல்லையா, அவங்க எதுவும் பிளான் வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, விஜய் அமித்ஷாவை சந்தித்த பிறகுதான் இதை அறிவித்திருக்கிறார். அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இதை அறிவிக்கலை. பாராளுமன்றத்தில் வில்சன் எம்பி வந்து பரந்தூர் விமான நிலையம் குறித்து தமிழக அரசு என்ன முடிவெடுத்திருக்குன்னு கேட்டபோது இதுவரை அவர்கள் இந்த திட்டத்தை கைவிடுவதாக எங்களுக்கு தகவல் வரவில்லை, இப்படி தான் பாராளுமன்றத்தில் ஒன்றிய அரசு அமைச்சர்கள் அறிவிச்சாங்களே தவிர இவங்க கைவிடலை. எப்போ கைவிட்டிருக்கிறாங்கன்னா, இந்த தென்மண்டல மாநில முதல்வர்கள் மாநாட்டில் இவர் அமித்ஷாவை பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை இருக்குது, நீங்கள் மற்றதெல்லாம் ஓகே எல்லாம் நான் பண்ணிடுறேன், இந்த பரந்தூர் மட்டும் எனக்காக நீங்கள் வந்து விட்டு கொடுக்கணும், அதுக்கு பதிலாக இன்னொரு சூப்பர் இடம் செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் பண்ணிக்கலாம், இது எனக்கு வந்து பொலிட்டிக்கலாக எனக்கு வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அனுமதி வாங்கித்தான் இதை அவர் பேசியிருக்கிறார். அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன்னாடி தன்னிச்சையாக இவர் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் விஜய் தாவேகாவினுடைய ரெக்கார்டு என்பது ஒன்றிய அரசுக்கு மனம் நோகாதபடி, ஆளுநரோட முரண்பாடு வராதபடி, பிஜேபிக்கு பிடித்தமான முறையில் தான் இவர்கள் எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாங்க, டீலிமிட்டேஷனில் பல்ட்டி அடித்தது உட்பட்டு. அப்படி இருக்கும்போது ஒன்றிய அரசின் ஒத்துழைப்போடு இந்த பரந்தூர் விமான நிலையம் திட்டம் நிறைவேற இருக்கும்போது அதில் தமிழக அரசு கைவிடுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இவர் அமித்ஷாவின் அனுமதி பெற்றிருக்க முடியும். அதனால தான் இப்போது அதை அவர் அறிவித்திருக்கிறார். G2 அப்படின்னு வரும்பொழுது நேற்றும் சட்டமன்றத்தில் எஸ்பி வேலுமணி அவருடைய தொகுதியில் G2 நிறுவனத்திற்கு உடனடியாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, இது தொடர்பாக புகார் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அப்போ ஆதவ அர்ஜுனா வந்து ஆஸ்டின் எதுக்கு G2 பற்றி பேசினா எந்திரிக்கிறாரு அப்படின்னு நேற்றும் வந்து கேள்வி எழுப்பினார்கள். இப்போ இன்றைக்கும் G2 வந்து திமுக ஃபேமிலியோட தொடர்புபடுத்தப்பட்டு மீண்டும் சபரீசனோடு தொடர்புபடுத்தப்பட்டு பேசப்படுது. இது கடந்த காலத்தில் சவுக்கு சங்கர் இது போல பேசினார், அந்த நிறுவனம் குறித்து அவதூறு பரப்புறதா கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரங்களும் வந்து சவுக்கு சங்கர் தாக்கல் பண்ணாரு. இப்போ அந்த நிறுவனம் மீண்டும் வந்து விவாத பொருள் ஆகுது ஒன்று. இன்னொன்று, அந்த நிறுவனத்தினுடைய சிஓஓ அவர் ஜுனைத் பாபு அப்படின்னு அந்த நிறுவனம் G2 அதிகாரி, கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் தான் வேகமாக அப்ரூவல் வந்து கிடைக்குது அப்படின்னு ரியல் எஸ்டேட் அந்த G2 நிறுவனத்தை மூத்த அதிகாரி வந்து சொல்றாரு. இந்த G2 பற்றிய விவாதத்தை எப்படி புரிந்து கொள்றது? இதுல இருந்து என்ன தெரியுது, போன திமுக ஆட்சியை விட தாவேக ஆட்சியில் தான் நாங்கள் தொழில் செய்வதற்கு, ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறது, ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதன்படி G2 விளம்பரங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது சாதாரண பிளாட்டு அந்த மாதிரி மட்டும் இல்லை, நீங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைக்கான இடங்களை கூட அவர்கள் தருவதாக விளம்பரங்கள்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் சொன்னது போல் சவுக்கு சங்கர் போன ஆட்சியில் வந்து இதற்காக எவ்வளவு கூவினார். கூவி வந்து பாருங்க அந்த விளம்பர போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. ஒரே சீமானும் முதல்ல எதிர்த்தார், பிறகு சாட்டையும் சீமானும் G2 சப்போர்ட் பண்ணாங்க, இப்படிலாம் வந்து சொன்னார். அப்புறம் G2 மேலே ரெய்டு வரும்னு சொன்னா ரெய்டு வந்துச்சு. ரெய்டெல்லாம் வந்து என்னாச்சு, ஏதோ கைப்பற்றினாங்க அதெல்லாம் சொன்னால் ஒன்றும் நடக்கலை. சொல்லப்போனால் இவர்கள் குற்றம் சாட்டியதுக்கு பிறகுதான் G2 தொழில் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக அதிகரித்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். இவர்கள் சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியலைன்றதுனால அரசியல் ரீதியாக தாக்குவதற்கு இது வந்து மாப்பிள்ளைன்னு சொல்லி G2 இவர்கள் தாக்குகிறார்கள். சட்ட ரீதியாக இவங்க இப்போ ஒரு ஆதாரம் கிடைச்சிருந்ததுன்னா பிஜேபி சும்மா இருந்திருக்குமா? சும்மா இருந்திருக்காது. இடி சும்மா இருந்திருக்குமா? இன்கம் டேக்ஸ் சும்மா இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அவர்களே முயற்சித்து ஒன்றும் செய்ய முடியலைன்ற போது
இன்னைக்கு அந்த நரேட்டிவ் மக்கள் மத்தியில் ஞாபகம் இருக்கு. அதை நினைவுபடுத்தும் விதமாக நிர்மல்குமார் அதை பேசுகிறார். மற்றபடி இவர்கள் நீங்க சொல்றது போல அதனுடைய சிஇஓ சவுக்கு சங்கர் கூட அது தீவிரமா பேசுறது இல்லையா? ஜி ஸ்கொயர் விஜய் அரசை பாராட்டுது, விஜய் தலைமை வந்து சிறப்பா இருக்கு, நிறைய அப்ரூவல் கிடைக்குது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ஆனா சவுக்கு பேசாம இருக்கிறாரு. புது ஆபீஸ் வேற அதுக்குள்ளேயே வந்து போட்டாரு, பல வீடுகளை வாங்குறாரு, ஆபீஸ் திடீர்னு வருது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல சவுக்கு சங்கர் ஏற்கனவே கோர்ட்ல ஒரு குட்டு வாங்கியிருக்கிறாரு. ரெண்டாவது திமுக ஆட்சி மாதிரி இப்ப சில அதிகாரிகள்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி சில அதிகாரிகளை போட்டு கொடுத்து பஞ்சாயத்து பண்றதை இன்னைக்கு பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் தாவேகாவில் வந்து ஆதவர்ஜுனா இந்த ரூட்டெல்லாம் போய் கிளியர் வாங்கிட்டு தான் நீங்க வந்து செய்ய முடியும். அதனால வந்து இப்போ அளந்து தான் பேச முடியும். அவர் வந்து ஒரு சூழ்நிலையின் கைதியா இருக்கிறதுனால முன்ன மாதிரி அவர் விருப்பப்பட்டு சுதந்திரமாலாம் இப்போ அவர் பேசிட முடியாது. நிறைய பொறுப்புகள் இருக்கு. அவருடைய நண்பர் ஃபெலிக்ஸ் வேற சிறுபான்மை கமிஷனுடைய தலைவராக வந்து இருக்கிறாரு. இவ்வளவெல்லாம் இருந்தாலும் அதையே ஆஸ்டின் வந்து கொஸ்டின் பண்ணி இருக்கிறாரு. ஆமா, ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியில தலைவரா இருந்துட்டு, ஆணையரா இருந்துட்டு, சேர்பர்சனா வந்து இருந்துட்டு, அவர் எப்படி போய் ஊடக விவாதங்களில் தினசரி வந்து தாவேகாவுக்காக முட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி. ஆமா, அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் அவரையும் எழுப்பி இருக்கிறாரு. ஆனா அவரை பேச வர்றதா நல்லது. ஏன்னா இவரு நல்லா போய் எக்ஸ்போஸ் ஆகுறாரு. அவர் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, நீங்க அபியூசிவா நீங்க போய் பேசுறீங்க, ஒரு இதை தாக்கி பேசுறீங்க, ஒரு சார்பு எடுத்து பேசுறீங்க, அப்படி வந்து சட்ட ரீதியான பதவியில் இருக்கிறவங்க பேசக்கூடாது. இப்போ சபாநாயகர் மாதிரி அதுக்கு வந்து சபாநாயகர் என்ன சொல்றாரு, நீங்க சொல்றது வந்து உண்மைதான், அதை வந்து என்னன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால சவுக்கு சங்கர் பேசாததற்கு இதுதான் வந்து காரணம். ஜி ஸ்கொயரும் இப்படி வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்தது பரந்தூர் விமான நிலையம் இப்போ லாட்ரி மார்ட்டினுக்கா லாட்ரி மருமகனுக்கா அப்படின்ற மாதிரி வந்து முடிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து நடந்ததுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இவருடைய தொழில்துறை முதலீடாக இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலைய மாற்றமாக இருக்கட்டும், இவங்களை பொறுத்தவரை நேரடியாக ஒரு பச்சையான சுயநல அரசியல் தான் பண்ணுறாங்களே தவிர ஒரு திட்டம், கொள்கை, தொழில்துறை, முதலீடு, நீண்டகால இலக்கு. இவர் கேட்குறாரு இல்லையா ஆஸ்டின்னு, 1.5 ட்ரில்லியன் இலக்கு வச்சுருக்கீங்களே, அதில் பாதியாவது நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 1.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் நீங்கள் வந்து கொண்டுறோன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய ஆட்சி இந்த காலத்தில் அமைந்து எங்களுடைய முதலமைச்சர் அந்த பக்கத்தில் முதலமைச்சராக இருந்து ஏற்கனவே எங்களுடைய தொழில்துறை அமைச்சராக இருந்த டிஆர் ராஜா அவர்கள் இங்கே தொழில்துறை அமைச்சராக இருந்தாருன்னா அந்த 2036 2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை நாங்கள் பொருளாதார வளர்ச்சியாக கொண்டு வந்திருப்போம் என்ற உத்தரவாதத்தை நான் தருகின்றேன். ஏன் அதுக்கெல்லாம் அவங்களால பதில் சொல்ல முடியலை? இப்போ விஜயே வந்து 1 ட்ரில்லியன்னா 1.5 ட்ரில்லியனா போடு, 2000 ரூபா கொடுத்தா 2500 கொடு, சாதாரண பஸ் ஃப்ரீனா எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ சொல்லு, இவர் 3 சிலிண்டர் எடப்பாடி கொடுக்குறேன்னா 6 சிலிண்டர் கொடு, இப்படி ஏட்டிக்கு போட்டியாக அறிவித்ததான் அவருடைய தேர்தல் வாக்குறுதி. அதனால் 1.5 ட்ரில்லியன் எப்படி நம்ம அடைய போகிறோம், அது 1.5 ட்ரில்லியன் டாலருக்கு எவ்வளோ இந்திய ரூபாய் மதிப்பு, இது எதுவும் அவர்களுக்கு வந்து தெரியாது. இப்போ அடுத்ததாக வந்து சட்டமன்றத்தில் ஆஸ்டின் அவர் பேசும் பொழுது 6 தொகுதிகளில் ஒன்று விஜய் வந்து போட்டியிட்டு காலியாக இருக்கிற தொகுதி, அப்புறம் அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து தாவேகாவில் இணைந்தது, ராஜினாமா செய்தது, இந்த தொகுதிகள்லாம் வந்து காலியாக இருக்குது, மக்கள் பிரச்சனையை வந்து யார் பேசுவது அப்படின்னு அவர் பேச ஆரம்பித்தார். இந்த 6 தொகுதிகளுடைய மக்களுடைய குரல் இந்த அவையிலே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. அதற்கு செங்கோட்டையன் வந்து பொறுப்பு அமைச்சர்கள் வந்து இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், அவங்க பார்த்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்திரிச்சு அது எப்படி பார்க்க முடியும், அமைச்சரால சட்டமன்ற உறுப்பினரால தான் ஒவ்வொரு பகுதிக்கும் போக முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பினார். மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நடக்கிறது. நீங்க இப்ப மட்டும் சொன்ன எப்படி நடந்துரு? ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? அப்போதான் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே வந்து மோதல் நடந்துச்சு. இந்த குதிரை பேர விவகாரம் சட்டமன்றத்திலும் வெடித்திருக்கு. எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? அவரை சேர்த்திருக்கலாம். அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் உட்காருங்க. உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு போக முடியாது. என்ன பொதுக்கூட்டமான்னு கேட்கிறேன். என்ன பொதுக்கூட்டம்? உட்கார்ந்து சொல்லி எல்லாரும் என்னங்க இது நடுவில் உதயநிதியும் அதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எல்லா அமைச்சர்களுக்கும் வந்து ஒரு மாவட்டங்களை பொறுப்பாக கொடுக்கறது எல்லா அரசுலையும் உள்ள வழக்கம் தான். எங்களுடைய உறுப்பினர் கேட்கறது அந்த 6 சட்டமன்ற தொகுதியில் இப்போ உறுப்பினர்கள் இல்லை, அந்த சட்டமன்றத்திற்கு உள்ள பிரச்சனைகளை யார் பேசுவாங்க, அதை மக்கள் பார்த்து கொள்வார்கள், எப்படி விட முடியும் அப்படின்னு அதை சொல்றாரு.
இப்போ எடப்பாடியாக இருக்கட்டும், ஆஸ்டினாக இருக்கட்டும், அவங்க சொல்ல வர்ற பாயிண்ட் வந்து குதிரை பேரம். குதிரை பேரத்தை தான் மறைமுகமாக இப்படி ஆஸ்டின் கிளப்பி விட்டாரு. ஆமா, ஆஸ்டின் கிளப்பி விடுறாரு. நீங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்றாரு. இப்ப செங்கோட்டையன் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, இவர் எடப்பாடி சொல்றதுக்கு முன்னாடி, அப்படின்னா நீங்க வந்து எடப்பாடி தொகுதியில எங்களுடைய தாவேகா வேட்பாளரை குதிரை பேரம் வாங்கவில்லையான்னு குதிரை பேர வார்த்தையே சொல்றாரு. ஆமா, அப்படி அருண்குமார் தாவேகா வேட்பாளர் அருண்குமாரை நீங்க விலைக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அது எடப்பாடி ஏதோ சொல்லிட்டு, எடப்பாடி எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, அவரை வந்து விலைக்கு வாங்கல, அவருடைய வேட்புமனு வந்து தள்ளுபடி ஆயிருச்சு, அவரு ஒழுங்கா ஃபில்அப் பண்ணதுல ப்ராப்ளம், உண்மையிலேயே வேட்புமனுல பிரச்சனை இருக்கிறதுனாலதான் அருண்குமாருக்கு தள்ளுபடி ஆனது. அவர் இப்ப சமீபத்துல அதிமுகலயே இணைஞ்சிட்டாரு. ஏற்கனவே அதிமுகல தான் இருந்தாரு, தாவேகா வந்தாரு, சீட்டு வாங்கினாரு, திரும்பவும் அதிமுகவுக்கு போயிட்டாரு. அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு சின்ன குதிரை பேரம். யார் இந்த அருண்குமாரை விலைக்கு வாங்கினதுன்றது தமிழ்நாட்டிலேயே வந்து எங்க வேணா நீ போட்டிட்டுங்க, ஆனா எடப்பாடி தொகுதியில் என்னை எடுத்து போட்டியிட முடியுமா அப்படின்னு எடப்பாடி காமிச்சது தான் அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபுல்லா ஃபில் பண்ண வச்சு அவரை வாபஸ் வாங்க வச்சது. இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ எடப்பாடி வந்து பாதிக்கப்பட்டவர் உணர்ச்சி பொங்க பேசுறாரு. எப்படி தங்கள் எம்எல்ஏக்களை இவர்கள் விலைக்கு வாங்குறாங்க அப்படின்றத பேசுறாரு. முதல் மாடியில் வந்து ராஜினாமா கையெழுத்து கொடுத்துட்டு அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சபாநாயகரை வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் கட்சியில் சேர போகிறாங்கன்னு சொன்ன உடனே சபாநாயகர் உள்ள குறுக்க புந்துடுறாரு. அந்த சட்டமன்றத்தில் அடுத்த நாள் ராஜினாமா பண்ண உடனே முதல் மாடியில் போய் ஒரு வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இல்ல இதை பற்றி இந்த விவரங்கள்லாம் வழக்கில் இருக்கிறது. இந்த நீங்க சொல்ற இந்த விவரம் வழக்கில் இதை பற்றி பேசுற அனுமதியில் அவைக்குள் நீக்குகிறேன். போந்துட்டு இதெல்லாம் முறைப்படி ராஜினாமா ஏற்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டான இப்போ நீதிமன்றத்தினுடைய விசாரணையில் இருக்கிறது. நீதிமன்றம் என்னைக்கு சொல்லுதோ அன்னைக்கு தான் தேர்தலை நடத்த முடியும். அது இப்படி தேர்தல் நடத்துவரை நாம் காத்திருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்கிறார். இப்போ சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் இது குதிரை பேரம் அப்படின்றத அவை குறிப்பில் வந்து பேசக்கூடாது, யாரும் அதை பற்றி விவரிக்கக்கூடாது, விளக்கக்கூடாது அப்படின்றது அவருடைய நோக்கம். எடப்பாடி கேட்காம விட்டுட்டாரு. இப்ப 25 எம்எல்ஏக்கள் வரைக்கும் அதிமுகல இருந்து இங்க வரப்போறாங்கன்னு இப்பதானே செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஆமா, அது கேட்டா என்ன சொல்லுவாரு, அது அவைக்கு வெளியே பேசினது, சபைக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, மரபு இருக்கு, உள்ள பேசினாங்களா இல்லையான்னு. இவர் உள்ள மட்டும் இவர் அருண்குமார் வந்து குதிரை பேரன்னு பேசியிருக்கிறாரு. அப்ப எடப்பாடி தன்னுடைய வாய்ப்பை வந்து இழந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது இவங்க ஆஸ்டினோ அல்லது உதயநிதியோ இவர்கள் கூட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இது குதிரை பேரத்தை திட்டமிட்டு இவர்கள் செய்கிறார்கள். அந்த குதிரை பேரத்தில் தங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ஊத்தங்கரை வழக்கை, இளையராஜா எம்எல்ஏ வழக்கை வந்து இங்கே வந்து புனைந்து கொண்டு திமுக மேலே பழி சொல்கிறாங்க அப்படின்றதே அவங்க வந்து சேர்த்து பேசியிருக்கணும். அதனால தான் இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து வெளியே இப்படி 25 எம்எல்ஏக்கள் விரைவில் வருவாங்க அப்படின்னு அவர் பேசுவதற்கு காரணமே வந்து இதுதான். இல்ல, அப்போ எடப்பாடி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி சபாநாயகர்கிட்ட வந்து ஆர்கியூம் பண்றாரு. சபாநாயகர் வந்து உங்களுக்கு 3 முறை இப்படியே சொல்லியாச்சு, உணர்ச்சி வசப்படாம வந்து பேசுங்கன்னு, அதான் உங்க உடல் நலத்துக்கு நல்லதுன்றாரு. எடப்பாடி வந்து உங்க ஆட்களை வந்து விலைக்கு வாங்க முடியாதா உங்க கட்சிக்காரங்களை அப்படின்னு பதிலுக்கு செங்கோட்டையனை பார்த்து கேட்கிறாரு. உங்க கட்சி விலைக்கு வாங்க முடியாது, பொதுக்கூட்டமான்னு கேட்கிறேன். என்னங்க? ஆமா, நாங்க வந்து பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம். நாங்க இந்தியாவிலேயே வந்து குதிரை பேரத்தில் நம்பர் 1 எங்களுடைய கூட்டணி தலைமை கட்சியான பிஜேபி. அப்படி இருக்கும்போது நீங்களாம் விலைக்கு வாங்க முடியாதவர்களா அப்படின்னு அவர் கேட்கறதுலே ஒரு நியாயம் தான் இருக்கு. என்ன துரதிருஷ்டவசமா இப்ப தாவேகாவும் வந்து என்டிஏவோட ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அது எடப்பாடிக்கும் தெரியும். இங்க வந்து திமுகவை பலவீனமாக்குவதற்காக பிஜேபி விஜயை வந்து பயன்படுத்தி கொள்ளுகிறது அப்படின்றது அவருக்கும் தெரியும். அதனால அவர் அதை வந்து அமைதியாக ஏற்றுக்கொண்டு போக வேண்டியிருக்குது. தாவேகாவினுடைய மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மதார் பதுருதீன் என்கின்ற VMS முஸ்தபா தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சியை வச்சிருந்தாரு. இப்போ அவர் தாவேகால இணைஞ்சிட்டாரு. அந்த உறுப்பினர் இன்றைக்கு தன்னுடைய முதல் அறிமுக உரையை வந்து பேசுறாரு. அப்படி பேசும் பொழுது அவர் வந்து முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு 5 முறை வந்து சொன்னது வந்து திமுக காரங்க தான் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க, முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க. என்னை பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வு பேசுறேன்,
பேசுறேன். அதே போல தாகிரா அப்படின்ற இன்னொரு எம்எல்ஏ வேலூர் அல்லது ராணிப்பேட்டைன்னு நினைக்கிறேன், அவங்க எந்திரிச்சு ஆமா முஸ்லிம்கள் தீவிரவாதிகள்னு பேசுனது இந்த திமுக கும்பல். முஸ்லிம வந்து தீவிரவாதிகள் சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு அவையில வந்து ஏற்படுத்திருச்சு. தமிமுன் அன்சாரி, பேராசிரியர் ஜவாஹிருல்லா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் எந்திரிச்சு பதிலடி கொடுத்தாங்க. முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று 5 முறை இங்கே கூறப்பட்டதாக நம்முடைய உறுப்பினர் சொன்னார். அப்படி எந்த ஒரு கருத்தும் இந்த அவையில் பதிவு செய்யப்படவில்லை. எனவே நீங்கள் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வசந்தம் கார்த்திகேயன் அவரும் எம்எல்ஏவும், பூண்டி கலைவாணன் எம்எல்ஏவும், இவங்க 2 பேரும் திமுக தாவேகாவினரை நோக்கி அடிக்கிறதுக்கு வந்து ஓடி வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை இவர் ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து வைக்கிறாரு. இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்க இருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. உண்மையில் திமுகவினர் வந்து முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னாங்களா? அதனோட பின்னணி என்ன? கலைஞர் சொன்னாரா? அப்படி வந்து எங்கேயுமே வந்து கலைஞரும் சொல்லலை, திமுகவும் அப்படியும் சொல்லலை. சொல்லப்போனால் மிகவும் நெருக்கடியான நேரங்களில் சிறுபான்மையினர் பக்கம், அவர்கள் பக்கம் நின்று அவருடைய நியாயத்தை பேசிய கட்சி வந்து திமுக தான். அதற்காக வந்து பல இழப்புகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதில் மட்டும் இல்லை, இப்போ ஈழத்தையே எடுத்துங்களேன். இப்போ ஈழத்துக்காக வந்து இப்போ புலிகளோட நெருங்கிய நட்பு பாராட்டியது வந்து எம்ஜிஆர். புலிகள் வந்து திமுகவோட நெருக்கம் பாராட்டலை. ஆனால் புலிகள் வந்து இங்கே இபிஆர்எல் பத்மநாபா கொலையாக இருக்கட்டும், இதையெல்லாம் செய்த போது அதற்காக ஆட்சியை பலி கொடுக்க, ஆட்சியை வந்து இழக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானது வந்து திமுக தான். அதே போல் வந்து ராஜீவ்காந்தி படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்டது திமுக தான். அன்னைக்கு திமுக அலுவலகங்கள், உறுப்பினர்கள், அவங்க வீடுகள்லாம் வந்து சூறையாடப்பட்டன. அதே போல் நீங்கள் முஸ்லீம் பிரச்சனையை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்திலேருந்தே பிஜேபி இந்துத்துவா பாசிசத்தை ஒரு பெரியாருடைய டோன்ல இருந்து கலைஞர் பேசிக்கிட்டே இருந்தார். அதனால தான் நீங்கள் இறந்து போன இந்து முன்னணி ராமகோபாலன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராமகோபாலன் காலத்தில் வந்து இந்து முன்னணி வந்து முதன்மையாக வில்லனாக எதிரியாக கருதியது வந்து கலைஞரை தான். ஒரு முறை வந்து கலைஞர் வந்து ஒரு சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது பாரசீக மொழியில் இந்துன்னா திருடன் அப்படின்னு ஒரு இதை சொல்லிட்டார். அப்போ இந்துன்னா திருடன் சொல்லிட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. அடுத்தது சேது சமுத்திர திட்டம் வருது, அதில் வந்து ராமர் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தார் அப்படின்னு சொல்லிட்டாரு, அது ஒரு பிரச்சனை. இப்போ ராமரை வந்து இப்படி நீ கேலி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி வட இந்தியாவில் இந்த இந்து சாமியார்கள்லாம் கூடுவாங்கல்ல, அந்த கூடிய அந்த பேரவையில் வந்து என்ன தீர்மானம் நிறைவேற்றுறாங்கன்னா, கலைஞருடைய தலையை எடுத்துகிட்டு வர்றவனுக்கு நாங்கள் வந்து பரிசு கொடுப்போம். இப்படியே வந்து வட இந்தியாவில் இந்துத்துவ சாமியார்கள் விலை அறிவிச்சிருக்கிறாங்க. இது அன்னைக்கு பத்திரிகைகள்லாம் வெளிப்படையாக வந்திருக்கிறது. அப்போ இவ்வளவு இன்னல்களையும் இவ்வளவு சுமையும் சிறுபான்மையரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சுமந்தவர் தான் கலைஞர். அதிலும் குறிப்பாக முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் வந்து தனது கட்சியில் கொடுக்குறதா இருக்கட்டும், எம்எல்ஏ எம்பிக்கள் பதவிகளை கொடுக்குறதா இருக்கட்டும், அமைச்சர்கள் ஆக்குறதா இருக்கட்டும், அதே போல் வந்து வாஜ்பாயோட கூட்டணி வைக்கும் போது கூட ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று உருவாக்கி ஆர்டிகிள் 370 பற்றி பேசக்கூடாது, ராமர் கோயில் பாபர் மசூதி பிரச்சனையை பேசக்கூடாது, பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது, இந்த நிபந்தனைகளோடத்தான் அவர்கள் வந்து பாரதிய ஜனதாவோட ஒரு கூட்டணிக்கு போகிறாங்க. அப்போ இதையெல்லாம் செய்திருக்கும் போது கலைஞர் முஸ்லீம்களை வந்து தீவிரவாதி என்று அழைத்திருப்பதற்கு துளியும் கூட வந்து வாய்ப்பு இல்லை, அது உண்மையும் இல்லை. இவருடைய இந்த முஸ்தபான்றவருடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், திமுக இவ்வளவு ஒசாமா கொல்லப்பட்ட போது கூட வந்து தீவிரவாதத்தை இஸ்லாமோடு தொடர்புபடுத்தக்கூடாது அப்படின்னு தான் கலைஞர் சொன்னார். சொல்ல போனால் ஒரு இஸ்லாம் போபியா உலகம் முழுவதும் பரப்பப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் அது தமிழ்நாட்டில் அதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தவர் கலைஞர் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவிலேயே இங்கே மட்டும்தான் இப்படி வந்து பேச முடியும். வடக்க நீங்கள் சொன்னீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ அது மாதிரி சொல்ல முடியும். லல்லு, கலைஞர் இவர்கள் 2 லல்லு வந்து அத்வானியினுடைய ரத யாத்திரையை வந்து நிறுத்தி அத்வானியை கைது பண்ணார் இல்லையா தைரியமாக, அதற்காக அவருடைய அரசியல் வாழ்க்கையே விலை கொடுக்க வேண்டி வந்தது. அவர் வந்து கவலைப்படவில்லை. அதே போல் தெற்கிலிருந்து கலைஞர் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இவர் முஸ்தபாவினுடைய நோக்கம் தாவேகா என்று இந்த சினிமாவின் மூலமாக பிரபலத்தின் மூலமாக வந்திருக்கின்ற இந்த கட்சிக்கு சிறுபான்மையின் வாக்குகள்லாம் போகணுன்றதுக்காக வாங்குகிற காசுக்கு மேலே அதிகமாக சட்டசபையில் இன்று கூவி விட்டார்.
அவர் அழுதது அத்தனை ஒரு நாடகம், அதுல உண்மையுமே இல்லை. கிளிசரின் வச்சு தான் வந்து அவர் அழுதுருப்பாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க விஜயே எடுத்துங்களேன், விஜயுடைய பல படங்கள் முஸ்லீம்களை தீவிரவாதிகள்னு சித்தரிச்சிருக்கு. கடைசியா வந்த ஜனநாயகன் உள்ளிட்டு, ஜனநாயகனுக்கு முன்னாடி வந்த பீஸ்ட், அதுலேயும் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள்னு சித்தரிச்சிருக்கு. அதற்கு முன்னாடி வந்த துப்பாக்கியில் முஸ்லீம்கள்லாம் ஸ்லீப்பர் செல்லாக இருந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத வேலைகளை செய்கிறார்கள். அதில் முஸ்லீம் அமைப்புகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்த உடனே நாங்கள் வந்து இனிமேல் வந்து முஸ்லீம்களுக்கு ஃபேவராக ஒரு படம் எடுப்போம், இப்படியெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டவர் தான் இதே விஜய். அடுத்தது இதே முஸ்தபா இந்த பீஸ்ட் படம் வந்தபோது அதுக்கு எதிராக வழக்கம் தொடுத்திருக்கிறார். யாருக்கு? படத்தை தடை செய்யணும். விஜய் நீங்க நடிக்க கூடாதுங்க, நீங்க படம் எடுக்க கூடாதுங்க, விஜய்க்கு வந்து 6 அறிவு இருக்குன்னு நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். துப்பாக்கில எந்த அடிப்படையில் வச்சிருக்காரு? கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய் மாதிரி மாஸ் ஹீரோக்களா இருக்கிறவங்க எதிர்த்தா நமக்கு ஒரு விளம்பரம் இல்ல கருப்பனைன்னு சொல்லிட்டு விஜய் நாங்க கேவலமா, விஜய் சார்ந்தவர்களை விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை கேவலமா படம் எடுக்கலாமா? கருத்து சுதந்திரம்னு சொல்லிட்டு இதே முஸ்தபா பீஸ்ட் படம் வரும்போது இது முஸ்லிம்களுக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செய்கிறது, முஸ்லிமை தீவிரவாதியா காட்டுறாங்க, அதனால இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று அறிக்கை விட்டவரும் இதே முஸ்தபா தான். அப்போ முஸ்லிம்களுக்கு அப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவ் வந்து பிஜேபி கொண்டு வந்திருக்குது. பாலிவுட்டோ கோலிவுட்டோ எல்லா சினிமாக்களும் அதை காப்பி அடிக்கிறாங்க. நம்ம ஊரில் அர்ஜுன், விஜயகாந்த், கமலஹாசன், மணிரத்னம் எல்லாரும் அந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது விஜயும் அதே மாதிரி படம் எடுக்கிறாரு, துப்பாக்கி பீஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ அதில் கூட உண்மையை சொல்லுவதற்கு விஜய்க்கு வந்து தைரியமோ இதோ வரல. இன்னைக்கு அரசியலுக்கு வந்த பிறகு தமிழக அரசியல் களத்திலே நிரந்தர முதலமைச்சராய் எப்போதும் களத்தில் நிற்கக்கூடியவர் வெற்றி தளபதி, வெற்றி தளபதி, வெற்றி தளபதி, வெற்றி தளபதி, வெற்றி தளபதி என்று சொல்லி நான் முஸ்லீம்கள் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு செயற்கையா காண்பித்துக் கொள்வதற்காக ரம்ஜான் நோன்பு இருக்கிறாரு, அன்னைக்கு தொழுகிற மாதிரி பண்றாரு, இதை ஒரு நிகழ்ச்சியாக வந்து காட்டுறாங்க. அப்போ இது அத்தனையும் வந்து நாடகம். இவர்கள் முஸ்லீம் பக்கம் இல்லைன்றதுக்கு முக்கியமான உதாரணம் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமார் என்ன சொன்னார்? இது இந்து முன்னணியும் சங்க பரிவாரங்களும் திமுகவும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நாடகம் அப்படின்னு அவர் சொன்னாரா இல்லையா? ஆனால் ஹெச் ராஜா என்ன சொன்னார்? நாங்கள் வந்து அயோத்தியை போல திருப்பரங்குன்றத்தை மாற்றுவோம். என்ன அர்த்தம் அதுக்கு? திருப்பரங்குன்ற மலை மேலே இருக்கக்கூடிய தர்காவை இடித்து தரைமட்டமாக்குவோம் அப்படின்னு திடீர்னு ஒரு கூட்டத்தை கூட்டி அவர்கள் பிரச்சனை செய்தார்கள். திமுக அரசு உறுதியாக மலை மேல் உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருந்தாலும் நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்ற மாட்டோம், வழக்கமாக எங்கே ஏற்றுவோமோ அங்கே தான் ஏற்றுவோன்றதில் உறுதியாக இருந்தாங்க. அப்போ இது ஒன்றிலிருந்தே யார் முஸ்லீம்கள் பக்கம் நிற்கிறாங்க, யார் எதிராக நிற்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஆமாம், விஜய் பிஜேபின்னும் அது எதிராகவே எதுவுமே விஜய் வந்து வாயே திறக்க மாட்டுறாரு. சிறுபான்மையினர்கள் மீது தாக்குதல் எந்த தாக்குதலுக்கும் வரல. இப்போ இங்கே கிறிஸ்மஸில் வந்து கேக் கொட்டி கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாரு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு வட இந்தியா முழுக்க தேவாலயங்கள் தாக்கப்படுகின்றன, பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள் இவர்கள் தாக்கப்படுறாங்க. அப்போ அதை எதிர்த்து ஒரு அறிக்கையை கூட அவர் வெளியிடவில்லை. அதே போல் வந்து இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டாக இருக்கட்டும், வக்ஃப் போர்டாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து நானும் ஒரு 10ஓட 11 எதுக்குறேன் அப்படின்னு காமிச்சுக்கிட்டாங்களே தவிர இங்கே தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் வெளிப்படையாக அப்படி பேசுவதற்கு ஒரு அறிக்கை போராட்டம் விடுவதற்கு அவர்கள் தயாரா? எந்த காலத்திலையும் அவர்கள் தயாராக இல்லை. அந்த ஒரு பெரும்பான்மை இந்துத்துவ பார்வையை விஜயும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படிதான் அதை வந்து செயல்படுத்துகிறார். அது திருப்பரங்குன்றத்திலிருந்து கிறிஸ்மஸ் தாக்குதல் வரைக்கும் பல உதாரணங்களே அதில் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ இதில் வந்து என்னன்னா, அவை முன்னவர் செங்கோட்டையன் அவர் எந்திரிச்சு தாகிரா பேசுனது இதெல்லாம் அவங்களும் முஸ்லீம் தீவிரவாதின்னு தான் சொன்னாங்க, திமுக சொன்னதா. இதை அவை குறிப்பில் இருந்து நீக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. கண்டிப்பா அவை குறிப்புல இருந்து நீக்கப்படும் அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரு. அப்ப இவ்வளவு நேரம் அவர் அழுது புலம்பி திமுக அப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு மனசு புண்படுது அப்படின்னு தாகிரா சொல்லி இவ்வளவு பெரிய அங்க ஒரு கலையபரத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாங்க, சபாநாயகரை இப்போ திமுக உறுப்பினர்கள் உள்ளிட்டு என்ன சொல்றாங்க? நீங்க கொஞ்சம் நேர்மையா நடந்துக்கிறீங்க, அவை குறிப்புல தான் நீக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. சபாநாயகர் இதுல ஒரு தரப்பாகத்தான் நடந்து கொள்ளுகிறார். அதாவது தாவேகாரங்க என்ன வேணா பேசலாம், பாட்டு பாடலாம், சைகை பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம், எல்லாத்தையும் அனுமதிக்கிறார். இப்போ மானிய கோரிக்கையில முஸ்தபாவை பேச விட்டு கலைஞர் முஸ்லீம்களை தீவிரவாதி என்று சொல்லியிருக்கிறாரு, அது என்கிட்ட ஆதாரம் இருக்கு, ஆதாரத்தை நீங்க ஆய்வு பண்ணுங்க, இதுக்கு மானிய கோரிக்கை என்ன சம்பந்தம்? ஆதாரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்துட்டு நான் ஆதாரத்தை பார்த்துட்டேன், அவர்கிட்ட இருக்குது, ஆனா மேலும் பேச்சை அதுல தொடர வேணாம். அப்ப எல்லாம் பேசி முடிச்ச பிறகு தொடர வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவங்க எந்திரிச்சு பதில் சொல்றாங்க.
அதையும் அனுமதிக்க வேண்டிய தேவை இருக்குது, அதையும் வந்து செய்கிறாரு. அப்போ இவருடைய நோக்கம் வந்து என்ன? இவர்கள் தங்களுடைய அரசியல் அஜெண்டாவுக்கு அந்த பொய் செய்திகளை பரப்புவதற்கு சட்டமன்றத்தை கேடாக பயன்படுத்துகிறார்கள். சபாநாயகர் அதை தெரிந்தே அனுமதிக்கிறார். அமைச்சர்கள் முந்திரி கொட்ட மாதிரி எந்திரிச்சிட்டு பதில் சொல்றதையும் அதை வந்து அனுமதிக்கிறாரு. அது வேற வேற பிரச்சனைகள் விவகாரத்துக்கு அதை வந்து கொண்டு போகுது. இப்படி கொண்டு போறதன் மூலம் அவர்களுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா திமுகவுக்கு இருக்கக்கூடிய மத சிறுபான்மைகளுடைய காவலர்னு திமுக ஒரு பேர் இருக்கா, அதை டேமேஜ் பண்றது. இப்ப முஸ்தபாவை வைத்து பேச வைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நல்ல முஸ்லீம். ஆமா ஆமா, இஸ்லாமியர்கள் கணிசமா திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆமா, அதை எல்லாத்தையும் அவங்க பக்கம் திருப்புறது. அப்ப ஒரு முஸ்லீம் ஒரு அவரே பேசுனா அதனுடைய கிரெடிபிலிட்டி வந்து ஜாஸ்தி இல்ல, அதனால அவங்கள பேசுறது, அந்த ஜாகிரா அவங்களே வச்சு பேச வைக்கிறது, இப்படி தந்திரமாக முயற்சி செய்கிறார்கள். சபாநாயகர் திட்டமிட்டு அதை அனுமதிக்கிறார். இதை வந்து திமுக வந்து அனுமதிக்க கூடாது. இதுல திமுக எம்எல்ஏக்கள் வசந்தம் கார்த்திகேயன், பூண்டி கலைவாணன் அடிக்க வர்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை ராஜ்மோகன் வச்சாரு. அவங்களும் வந்து முன்னாடி இருக்கையை விட்டு எழுந்திரிச்சு வந்து ஆவேசமா கத்துறாங்க. அது எல்லாமே வந்து நடக்குது. இப்போ இதற்கிடையில் வந்து பூண்டி கலைவாணன் போய் சபாநாயகர்கிட்டயே வந்து சொல்றாரு, நீங்க வந்து ரெக்கார்டை எடுத்து பாருங்க அப்படின்னு இந்த சைடை வந்து கையை காட்டுறாரு. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இப்போ இந்த பக்கமும் எந்திரிச்சு நிக்கிறாங்க, டிவிகே எம்எல்ஏக்கள் எந்திரிக்கிறது, கத்துறது, அது எல்லாமே இருக்குது. ஆனா அதை காட்டாம இந்த சைடு மட்டும் காட்டி அதுலயும் ஒரு நெரேட்டிவை உருவாக்குறாங்க. சபாநாயகரை பொறுத்தவரை சட்டமன்றம் லைவ் அப்படின்றது அவங்க எப்படி வந்து சினிமாவை எடிட் பண்றாங்களோ அது தாவேகாவுக்கு ஃபேவரா எடிட் பண்றாங்க. நிதித்துறை பட்ஜெட் வாய்ச்சார் இல்லையா மரிய வில்சன், அப்ப கேமரா யாரை காமிச்சதுன்னா விஜய், மரிய வில்சன் இவங்கள தான் காமிச்சதே தவிர எதிர்கட்சியினரை காமிக்கவே இல்லை. அதே போல சபையில் கூச்சல் குழப்பங்கள், எதிர்கட்சிகள் எந்திரிச்சு சத்தம் போடுறாங்க அப்படின்னா அப்ப சபாநாயகரை மட்டும்தான் காமிப்பாங்க, இவங்களை காமிக்கிறது இல்லை. அமைச்சர் எந்திரிச்சு பதில் சொன்னா அவங்கள காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுலதான் சிடி நிர்மல்குமார் தான் ஸ்கோர் பண்ற மாதிரி பேசுறாரு. அவர் பேசுறதுக்கான பதில் ஓடி வர்றத அந்த டிவிகே சைடுல காட்டுறது இல்ல, ஓடி வர்றது மட்டும் இல்ல, ஓடி வர்றது மட்டும் இல்ல. இப்ப சிடி நிர்மல்குமார் ஒரு அவதூறு பொய் சொல்றாருன்னா திமுக எந்திரிச்சு உடனே டக்கு டக்குன்னு கேட்கறாங்க. அப்ப மைக் ஆஃப் பண்ணிட்டு இவர் சொல்றது மட்டும் நமக்கு கேட்கணும், இவர் சொல்றது மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி செய்யறாங்க. அடுத்தது இந்த கலையபுரம் அதிகமாவது ஓடி வந்து சபாநாயகர்கிட்ட நியாயம் கேட்க வராங்க. அப்ப கேமராவை அந்த பக்கம் காமிக்கிறது. அப்ப காமிக்கும் போது அவங்கெல்லாம் ஏதோ அடிக்க ஓடி வர்ற மாதிரி ஒரு ரவுடிகள் மாதிரி அப்படி காமிக்கிறது. இந்த வேலையை திட்டமிட்டு அந்த சபாநாயகருடைய டீம் வந்து அதை செய்கிறது. இப்போ உள்ள இருக்கிறவங்க வெளியே எப்படி லைவ் காட்டுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால வெளியில இருக்கிற திமுக உறுப்பினர்கள், திமுக ஆதரவாளர்கள் இந்த உண்மையை வந்து திமுக உறுப்பினர்கள்ட்ட சொல்லி சபாநாயகர் லைவை வந்து நடுநிலைமையா காட்டல, அதை வந்து தாவேகாவினுடைய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு ஏத்தார் போல எடிட் பண்ணி தான் அதை வந்து காட்டுறாரு அப்படின்னு அதை சொல்லணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சபாநாயகரை நீங்க பாராட்டுறத கூட பாராட்டிங்க, ஆனா அப்பப்போ ஒரு தலையில கூட்டிகிட்டே இருக்கணும். இப்போ ஏவாவேலு எல்லாம் பேசுறத பாக்குறீங்களா? அதெல்லாம் அது பற்றி உங்களோட கருத்து என்ன? ஏவாவேலு வந்து அவர் வந்து தலைமை கொறடாவுக்கு போட்டிருக்கவே கூடாதுங்க. அவரால் வந்து என்ன சொல்றது, ஒரு தலைமை தாங்கி அந்த இதே திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஷார்ப்பா அவருடைய செயல்பாடு வந்து இல்லை. எங்க அண்ணன் பையன் மாமன் பையன் அப்படின்னு அவரு உறவு பேசுறதா இருக்கட்டும், ஸ்மூத்தா பேசுறதா இருக்கட்டும், இங்க வந்து வண்டையா பொய் சொல்றாங்க, அவதூறு சொல்றாங்க, இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உடனுக்குடனே வந்து கொடுக்கணும். உதயநிதி கொஞ்சம் பேசுறாரு, இன்னைக்கு அமைதியாக இருந்த தங்கம் தென்னரசு கூட இன்னைக்கு ஆவேசமா எந்திரிச்சு உங்களுக்கு புரிகிற மொழியில பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்த வேவ் லென்த்ல வந்து ஏவாவேலு இல்லவே இல்லை. எதற்காக அவரை வந்து தலைமை கொறடாவா போட்டு அவரை வந்து நீங்கள் சித்திரவதை செய்கிறீர்கள்? அந்த பொறுப்பை ஆஸ்டின் போன்ற ஆக்டிவா இருக்கக்கூடிய யாராவது உங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் திமுகவினுடைய சட்டமன்ற செயல்பாடு இன்னும் மேம்பட்டு விளங்கும். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்துட்டது நன்றி தோழர். நன்றி.